தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தணும்னு போராடிட்டு இருக்கோம். அதுக்குரிய சாட்சி தான் இவங்க. வெயில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிழல் இருக்குன்னு பார்க்காதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான். வெயில் உச்சிக்கு வந்துச்சுன்னா ஃபுல்லாக வெயில் தான். இன்னைக்கு எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இதுவரையே டிசென்ட்ரி, டயரியா, லோ பிபி அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் நிறைய பேர் சஃபர் ஆயிட்டாங்க. இருக்கிறதுல ரொம்ப கம்மியான கவுண்ட்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆக போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இந்த போராட்டம் தமிழக அரசு கவனத்துக்கு போயிருக்கா இல்லையா, இல்ல அதை தடுக்கிறாங்களா? இதுக்கு மேல எப்படி கடுமையா போராடுறது? நாங்க இருக்கிறது ஸ்ட்ரென்த் இவ்வளவுதான். நாங்க தான் போராட முடியும். இது பெரிய லெவல் மீடியாவுக்கு இதுக்கு பெரிய லெவல்ல காட்டணுங்கிறத நாங்க வேற ஆளுல நான் கூட்டிட்டு வேற ஆங்கிள் போயிடும். எங்களுக்கு ஒரே விஷயம் தான் இப்ப தெரியணும். தமிழக அரசுக்கும் முதல்வரையாக்கும் எங்களோட போராட்டம் அவங்க கவனத்துக்கு போச்சா இல்லையா, இதுக்கு தீர்வு கிடைக்குமா இல்லையாங்கிறத எங்களுக்கு இப்ப வேணும். என்ன காரணங்களுக்காக இதுக்கு 1.5 மாசம் ஆச்சு, என்ன காரணத்துக்காக நாங்க வேலை இல்லை எங்களுக்கு, அதை யார் இதோ ரிட்டர்ன்ல கொடுத்தா? எங்களுக்கு வேலை வேண்டாம். அடுத்த விஷயம் வேலை. 2வது விஷயம், கொத்தடிமைகள் மாதிரி இந்த நிமிஷம் வர வேலை இருக்கா இல்லையா, குடும்ப நடுத்தரவுல இருக்கா இல்லையா, பிச்சை எடுக்காத குறையா இருக்கோம். நாங்க எங்களோட ஆதங்கம் யார்கிட்ட சொல்றது, எதன் மூலியமா தெரிவிக்கிறது? அதுக்காக வழி சொல்ல நாங்க போய் நிக்கிறோம். வேலை இல்ல, ஒர்க்லோட் இல்ல. எங்க போனாலும் வாய்மொழியில எங்க நிர்வாகம் என்ன செய்யுது? சென்னையில எங்களோட நிர்வாகம் எல்லா இடத்துலயும் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கு, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கு. என்ன ஏற்படுத்தி வச்சிருக்கு? இவங்க யாருக்குமே வேலை இல்லை, ஒர்க்லோட் இல்லை. ஏன் ஒர்க்லோட் இல்லாம போச்சு? என்ன ப்ரூஃப் கொடுத்தீங்க? வாய்மொழியில சொல்றவங்க எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட் இல்லைன்னு ஒர்க் அவுட் கொடுத்தீங்களா? ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த் அவைலபிலிட்டி இல்லைன்னு சொல்லி ஒர்க் அவுட் கொடுத்தீங்களா? ரிட்டர்ன் ஒர்க் அவுட் எங்க கொடுத்தீங்க? எங்களுக்கு எப்படி வேலை இல்லைன்னு சொல்லி உட்கார வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி வாய்மொழி பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாரும். பல்கலைக்கழக நிர்வாகம் இதுதான் செஞ்சுட்டு இருக்கு. எப்படி மாணவர்களோட தரம் முன்னேறும்? மாணவர்களோட கல்வி எப்படி மேம்படும்? எப்படி வேகன்சி இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? 15/9/2000 அதுக்கு உரிய ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்கு. இது யார் வாங்கி பாக்குறீங்க? 15/9/2023 இந்த டிஆர்பி, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு டிஆர்பி நடந்துச்சு. அந்த டிஆர்பி அப்போ மாண்புமிகு நீதியரசர் சுரேஷ்குமார் முன்னிலையில ஜட்ஜ்மெண்டா வந்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்டோட டேட்டாவை நான் சொல்றேன். இதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுங்க கோர்ட்ல. பல்கலைக்கழக நிர்வாகம் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். மொத்தம் 981 போஸ்டுக்கு சாங்ஷன் வாங்கியிருக்காங்க இது நாள் வரையிலும். சரிங்களா? பல்கலைக்கழக நிர்வாகம் 2005ல இருந்து சரி, இல்லை அதுக்கு முன்பட்ட காலங்களில் பிற்பட்ட காலங்கள்லயோ இப்போ இந்த 2023 வரை அரசாங்கத்துக்கிட்ட ஒப்புதல் வாங்கின சாங்ஷன்ட் போஸ்ட் எவ்வளோ? 981. அதுல இப்போ பிரசண்டா இருக்கிற ரெகுலர் ஃபேக்கல்டிஸ் எவ்வளோ அப்படின்னா 556 பேர். அப்போ ரிமைனிங் எவ்வளோ? 181 பேர் இப்போ புதுசா டிஆர்பிலையும் போட்டுட்டாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க? டிஆர்பில உள்ள வந்துட்டாங்க, உங்களுக்கு வேலை இல்லை. டிஆர்பில உள்ள வந்துட்டாங்க, வெளில வேலை இல்லை. 40 பேர் வேலை செய்யற இடத்துல 4 பேருக்கு வேலை கொடுத்துட்டு 36 பேர் கூட வேலை இல்லாம செய்யலாம். 40 பேர் வேலையை ஒரே ஆளுக்கே கூட கொடுக்கலாம். அப்ப மீதி 39 பேர் வேலை இல்லைங்கன்னு அர்த்தமா? எந்த பேசிஸ்ல வேலை கொடுத்தாங்க தெரிய வேணாமா? சொல்லுங்க. இங்க வேலை செஞ்சிருக்கோம், இப்ப எந்த கிளாஸுமே நடக்கிறது கிடையாது. சைக்கிள் டெஸ்ட் அடுத்த வாரம் சைக்கிள் டெஸ்ட் ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. யார் இத பசங்களை காப்பாத்துவா? ப்ராஜெக்ட் நடக்கிறதே கிடையாது, ஒரு கிளாஸ் நடக்கிறது இல்ல. ஆசிரியர்கள் மிகைப்படுத்தின ஒர்க்லோட் கொடுத்தா யாரு சொல்லுவா? சொல்லுங்க பாப்போம். அண்ணா இன்னும் ஏஐசிடி எதுக்கு நாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுது? இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பாலிடெக்னிக் ஆகட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும், ஒரு ஆசிரியருக்கு இத்தனை மாணவர் விதத்துல தான் அப்பாயின்மெண்ட் போஸ்டிங் இருக்கணும்னு சொல்லி வருது. அண்ணா யூனிவர்சிட்டி ஏஐசிடிக்குள்ள வரலையா? ஏஐசிடிக்கு அண்ணா யூனிவர்சிட்டி நாம்ஸ் கிடையாது, வராதா? ஏதோ இந்தியாவிலே தனி பாட்டன்ல அண்ணா யூனிவர்சிட்டி ஒர்க் ஆகிட்டு இருக்காங்கிற கேள்விதான் எங்களுக்குலாம் எழுது. மீறி இந்த நான் சொல்லல கவுண்ட் 981 பேர் வேகன்சி இருக்கு. அதுல 556 பேர் இப்போ போட்டிருக்காங்க. புதுசா போட்டவங்களே சேர்த்துக்கங்க. அவங்க சொல்ற கவுண்ட் அதுதான். 181 பேர் போட்டிருக்காங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கணும்? 244. அந்த சாங்ஷன்ட் வேகன்ட்லயும் 244 வேகன்ட் இருக்கு. ஆனா அந்த ஐயா அவங்க கிட்ட யூனிவர்சிட்டி முன்னாள் பதிவாளர் அவருக்கு அந்த சுரேஷ் மாண்புமிகு நீதியரசர்கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னா, இப்ப பல்கலைக்கழகத்துல இருக்கிற மாணவர்களோட எண்ணிக்கையை வச்சு 1745 ஆசிரியர்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இருக்கிறது வெறும் 556 பேர் தான் இருக்காங்க. இப்ப புதுசா வந்தவங்களையும் சேர்த்தா 737 பேர் தான் இருக்காங்க. எவ்வளவு? 1745க்கு 737 பேர் மட்டும் தான் இருக்காங்க. எவ்வளவு ஷார்டேஜ்? 1000 சில்லற ஷார்டேஜ். இதை யாரு கொண்டு நிரப்புவாங்க? எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி வேர்ல்ட் ரேங்க்ல வரும்? வருஷம் ரேங்கிங்ல அண்ணா யூனிவர்சிட்டி பின்னாடி தான் போயிட்டு இருக்கு.
ஒரு போன வாரத்தில் கூட ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, இந்த மாதிரி பரிந்துரை செய்யறோம், 150 இடங்களுக்கு வரத்துக்கு முன்ன உள்ள வர மாதிரி நாங்க வந்து ஏற்பாடு செய்யறோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி போனா எப்படி வரும்? ஆசிரியர்கள் நலன் தான் முக்கியம். மாணவர்கள் நலனை காத்துற ஆசிரியர்களை வெளித்தள்ளி எப்படி யூனிவர்சிட்டி ரன் பண்ணுவீங்க? இது நான் சொல்ல, இந்த டேட்டா நான் சொல்ல. 15/9/2023 அன்னைக்கு யூனிவர்சிட்டி முன்னாடி இருக்க முந்தின ரெஜிஸ்ட்ராரு மாண்புமிகு நீதியரசர் கிட்ட இந்த டிஆர்பியை கண்டக்ட் பண்றதுக்காக வந்த ஜட்ஜ்மெண்ட்ல அபிஷியலா கொடுத்த டேட்டா. ஆனா இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள், இப்ப இருக்கிற பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன சொல்லுது? உங்களுக்கு 668 போஸ்ட் தான் இருக்கு. எப்படி 981 668 சுருங்குச்சுன்னு யாருக்காவது விதை இருக்கா? சொல்லுங்க பாப்போம். இதே நிலை நீடிச்சா நாங்க இன்னும் நாளுக்கு நாள் போராட்டத்தை கடுமையாக்கியே தீருவோம் அப்படிங்கறத நாங்க உண்மையை ரொம்ப வேதனையோட தெரிவிச்சுக்கோம். யாரும் சந்தோஷமா இல்ல. இன்னொரு 1/2 மணி நேரத்துல வெயில் வந்துரும். 10 நாள் ஆச்சு. யார் எங்களை வந்து பாத்தீங்க? அதே மாதிரி இந்த நாம்ஸ் ஃபேக்கல்டி நாம்ஸ் சொல்றேன். அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் பிரைவேட் காலேஜுக்கு அனுப்புறாங்க. பிரைவேட் காலேஜ் அனுப்பும்போது இத்தனை ஆசிரியர் இருக்கணும், இந்த லேப் ஃபெசிலிட்டி இருக்கணும், இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும், இது இருந்தாதான் உனக்கு அப்ரூவல்னு சொல்றாங்க. ஆனா அதை சொல்றாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதை ஃபாலோ பண்றது இல்லையே. அண்ணா பல்கலைக்கழகம் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்றது இல்லையே. எப்படி அஃபிலியேஷன் சரியா நடைபெறும்? அதனால தான் இந்த கோஸ்ட் ஃபேக்கல்டி இஷ்யூ வந்திருக்கு. இங்கேயும் அதே தான் நடக்குது. இதை யார் சரி செய்வா? நான் திரும்ப சொல்றேன், தமிழக அரசு எங்களுக்கு செவி சாய்க்கணும். முதல்வரை ஏன் எங்க கண்ணோக்கி பார்க்கணும். எங்களோட ரிப்போர்ட்லாம் உளவுத்துறை மூலியமா முதல்வரையா கவர்னத்துக்கும் சிஎம் செல் மூலியமா ரீச் ஆகுதா இல்லையாங்கிற சந்தேகம் எங்களுக்கு எழும்புது. இது ஜனநாயக நாட்டுல இப்படி ஒரு அநீதி நடந்துட்டு இருக்கத யார் ஏன் பார்க்க மாட்டீங்க? உயர்கல்வித்துறை அமைச்சர் ஏன் எங்களை கண்டுக்க மாட்டீங்க? நாங்க 300 குடும்பம் இருக்கோம். என்னைக்கு செவி சாய்ப்பீங்க? உயர்கல்வித்துறை செயலர் அதிகாரிங்கிற மோக்கில் இருக்கா? நீங்க மக்களை கீழே இறங்கி பாருங்க ஐயா. தற்கொலை பண்ணோம், ரோட்ல போய் நாங்க பிச்சை எடுத்தா சாகணும். அந்த நிலைமையில தான் இப்ப இருக்குது. இது நாள் வரை நாங்க உண்மையை அறப்போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். எந்த ஒரு வன்முறையை நாங்க கையாண்டது கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. இன்னைக்கு நல்ல செய்தி வரும், நாளைக்கு நல்ல செய்தி வரும். எங்களுக்கு நல்ல செய்தி வரதுக்கு அறிகுறியே இல்ல. தமிழக அரசு தயவு செய்து எங்களை கண்ணோக்கி பாருங்க. நான் கெஞ்சி கேட்கிறேன், எங்களை கண்ணோக்கி பாருங்க. எங்களுக்கு ஒரு தீர்வை கொடுங்க. மாணவர்களோட நலனை காருங்க. அவனுக்கு கிளாஸே நடக்கிறது கிடையாது கொஞ்சம் கூட. அது ஏன் கொண்டு போக மாட்டீங்க? ஆசிரியர்கள் எப்படி பாடம் நடக்கும்? வாயில என்ன கவுண்டர் சொல்லலாம். திரும்ப சொல்றதா 40 பேர் வேலையை 4 பேர் கொடுத்து சூப்பர் சிறப்பா நடக்குது நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். 4 பேர் மாடு மாதிரி இருக்கா. மீதி 36 பேரு 36 குடும்பம் தனி மனித சம்பந்தப்பட்டதா இது? ஒரு என் பேரண்ட்ஸுக்கு இருக்க அத்தனை பேரோட பேரண்ட்ஸுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகுது? நாங்க 1 லட்சக்கணக்கில் வாங்குறவங்க கிடையாது. வெறும் 27,000 30,000 வாங்குறவங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், எங்க பசங்களோட ஃபீஸ், எங்களோட எக்ஸ்பென்சஸ். இதை முதல்ல இந்த சம்பளத்தில் எப்படி இது பண்ண முடியும்? அந்த சம்பளத்தை வாங்குறது எங்களுக்கு வக்கல் ஏப்ப. தமிழக நான் திரும்ப திரும்ப சொல்றது கோரிக்கை விடுக்கிறது, தமிழக அரசும் இங்க லோக்கல் எங்க அமைச்சர்கள் ஐயா மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் எங்களை வந்து சந்திச்சு எங்களுக்கு தீர்வு கொடுக்கணும். உயர்கல்வித்துறை அமைச்சரை இதுவரை 4 முறை பார்த்திருக்கோம். செஞ்சு தரேன் எந்த அமைச்சர் நாங்க போய் நிக்கிறது? எங்க துறை அமைச்சரை எங்களுக்கு செவி சாய்க்கலனா நாங்க போய் யார்கிட்ட நிக்கிறது? யார்கிட்ட போய் கையேந்துறது? எங்களுக்கு நல்ல வழியை சொல்லித்தாங்க. நான் கையெடுத்து கும்புறேன். தமிழக அரசாங்கத்துக்கும் முதலமைச்சருக்கு கையெடுத்து கும்புறேன். எங்களுக்கு தீர்வை சொல்லுங்க. என் குடும்பத்தை காப்பாத்துங்க.